இப்போது ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ஷிப் பிரச்சனைன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனால் தள்ளி வச்சிட்டாங்கன்றது பிரச்சனை. இந்த சென்சார்ஷிப்போட மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. இந்த விஜய் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னா, ஏதாவது ஒன்று கேட்கலாம்ல. இத்தனை நாளாக திமுக பிமுகன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாலும் கிறுக்கு புண்டை ஒரு வார்த்தை இந்த மாதிரி மத்திய அரசு ஏன் தடை பண்ணுதுன்னு ஒரு வார்த்தை அவனோ அவனோட கட்சிக்காரங்களோ இல்லை அவனோட ஃபேன்ஸோ யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களா? கேட்க மாட்டானுங்க. சரி அதை விடுங்க, அவன் கேட்கலாம் மயிராச்சு. ஏன் மற்றவங்க யாரும் இந்த படத்துக்கு வாய்ஸ் அவுட் பண்ணல அப்படின்னா, இத்தனை வருஷமாக சினிமாவில் அவ்வளோ படம் வந்திருக்கு, எல்லா படத்துலேயும் நிறைய பிரச்சனையில் வந்திருக்கு இந்த சென்சார்ஷிப்போட. அப்போல்லாம் இந்த விஜய் எங்கள் ஊம்ப போயிருந்தானா? உச்சக்கட்ட நடிகர்னு சொல்லிட்டு சுற்றுறீங்கல்ல, என்னைக்காவது ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருக்கானா? ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேள்வி கேட்டிருக்கானா? இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்கானா? இந்த மாதிரி ஊரில் இருக்க எவனுக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டிங்களாம், எல்லாரையும் அப்யூஸ் பண்ணுவீங்களாம். கூட ஏதாவது சக நடிகர்கள் கொஞ்சம் போட்டியாக வந்தால் அவனை இப்போ அஜித்தை பொட்டங்கிறது, சிவகார்த்திகேயனோட ஃபேமிலியை பற்றி அப்யூஸ் பண்ண வேண்டியது. அதாவது யாரெல்லாம் அவனுக்கு இப்போ காம்படேட்டிவாக வராங்களோ அவங்க எல்லாரையும் போட்டு அப்யூஸ் பண்ணி துரத்த வேண்டியது. யார்கிட்டையுமே ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்காமல் இப்போ யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியலையா? ஏண்டா ஒரு சின்ன பேர் பாஜகன்னு ஒரு கேள்வி கேட்க முடியல, இல்லை மத்திய அரசுன்னு உங்களால் கேள்வி கேட்க முடியல அப்படின்னா, அதே நீங்கள் திட்டுற அதே திமுக தான் பார்ப்பனத்தை எதிர்க்குது, பாஜகவை எதிர்க்குது, மனுஸ்மதியை எதிர்க்குது, அதே அந்த இவங்க சொல்கிற அந்த மத ரிலேட்டடான எல்லா பிரச்சனையும் எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு அவங்க தைரியம் இருக்குது. நீ அவனை திட்டிக்கிட்டு நீ போயிட்டு பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்க சின்ன பையன்.